ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு துவையல் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கீரை துவையல். இந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. ரொம்ப ரொம்ப ஈஸி, டைம் சேவிங்கு, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சட்டுன்னு பண்ணிடலாம். பலன்கள் வந்து அவ்வளோ அதிகமான பலன்கள் வந்து இதில் இருக்குது. என்ன கீரை அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்குட்டி கீரை தான், அதாவது மிளகு தக்காளி கீரை. இந்த துவையல் தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் வணங்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சோண்டு ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு 5-6 குறுமிளகு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு நாட்டு தக்காளி. நான் வந்து நாட்டு தக்காளி இருந்தனால நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆப்பிள் தக்காளி இருந்தால் கூட ஆப்பிள் தக்காளி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் நாட்டு தக்காளிங்கிறனால ஒரே ஒரு தக்காளி தான் வந்து போடுறேன். ஆப்பிள் தக்காளினா 2 தக்காளி போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சமாக வந்து அரைக்கும் போது கொஞ்சமாக புளி. ஏன்னா சுக்குட்டி கீரை வந்து கொஞ்சம் அந்த ஒரு கசப்பு தன்மை மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதுக்காக வந்து கொஞ்சமாக புளி போட்டுட்டு இதை வந்து நல்லா வணக்கினதுக்கப்புறமா கீரையும் போட்டு, கீரையை வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு கீரையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கீரை வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வெங்காயம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு கீரை வந்து நிறைய போட்டு பண்ணோம்னா வந்து கண்டிப்பாக சாப்பிட முடியாது. துவையல் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிட்டிங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு கீரை வந்து இந்த மாதிரி அலசி எடுத்து அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இன்றைக்கி வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஏன்னா பெரியவன் வந்து ட்ரைபாடை உடச்சிட்டான், அப்புறம் லைட்டு வந்து ஃப்யூஸ் போயிடுச்சு. அதனால் வந்துட்டு கொஞ்சம் அந்த மொபைலோட அந்த லைட்டை வச்சு கையில் வச்சே எடுத்திருக்கேன். ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஆக்சுவலி வீடியோவே அப்லோட் பண்ண வேணாம் தான் நினச்சேன். இருந்தாலும் வந்து 4-5 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். சரி, அதுவும் போடுறேன், யூஸ்ஃபுல்லான வீடியோ போடணுமே அப்படின்றனால இந்த வீடியோ வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த கீரையெல்லாம் வந்து நிறையா குழந்தைங்க வந்து சாப்பிடாதுங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். பொதுவாக நமக்கு வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு இதெல்லாம் வந்து மட்டும்தான் சரியாகும் அப்படின்னு வந்து தெரியும். பட் அது தவிர நமக்கு வந்து இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம், தொண்டை கரகரப்பு, செரிமான பிரச்சனை, உடம்பு சூடாக இருக்கிறது, அப்புறம் இந்த காசநோய் இருக்கிறவங்க, அந்த காசநோய் அறிகுறி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த சுக்குட்டி பழம் இருக்குது பார்த்திங்களா, மிளகு தக்காளி பழம், அது வந்து சாப்பிட்லாம். இப்போ கீரை வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குள்ள டேஸ்ட்டு. அதுக்காக தேங்காய் வந்து கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. தேங்காய் இல்லாமல் நல்லாயிருக்கும், பட் தேங்காய் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக உடச்சி தேங்காய் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கைகால் வலி, ஸ்கின் அலர்ஜி எல்லாமே சரியாகுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.